السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: قد جاءكم شهر رمضان شهر مبارك افترض الله عليكم صيامه يفتح فيه أبواب الجنة ويغلق فيه أبواب الجحيم وتغل فيه الشياطين فيه ليلة خير من ألف شهر فمن حرم خيرها فقد حرم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி, அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி, அவர்களுடைய பாக்கியமான உம்மத்தாக இருக்கிற நமக்கும் அண்ணல் பெருமானாரை பின்பற்றிய நல்லோர்கள், பெரியோர்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், சஹாபாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக வந்து கொண்டே இருக்கட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் புனிதமான இந்த ரமதானை அடைய செய்த அல்லாஹ் இந்த மாதத்தினுடைய முழுமையான பாக்கியங்களை பெறுவதற்கும் நம் யாவருக்கும் அருள் புரிவானாக. நோன்பு நோற்று இரவிலே கண்விழித்து நின்று வணங்கி நல்ல விஷயங்களை பார்த்து கேட்டு படித்து நம்முடைய ஈமானை மென்மேலும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாளை மறுமையிலே நாம் நோற்றிருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய நோன்பின் பல நாள் ரையான் என்ற சொர்க்கவாசலின் வழியாக உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் உள்ளே நுழைவிப்பச் செய்வானாக. நாளை மறுமையில் நாம் இந்த நோற்றிருக்கக்கூடிய இந்த நோன்பு நமக்காக வேண்டி சிபாரிசு செய்யும் அளவிற்கு இந்த நோன்பின் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி கொடுப்பானாக. உலகத்தை விட்டு நாம் மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையின் கீழே நம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, எதிர்பார்த்து கொண்டிருந்த ரமதானை நாம் அடைந்து விட்டோம். ஒரு வருடம் போனதே தெரியவில்லை. இப்போதுதான் 2025 ரமதான் முடிந்ததை போன்றிருக்கிறது. அடுத்து ரமதான் வந்துவிட்டது என்று நம்மிலே பலருக்கு பேச்சு. இதேதான் மறுபடியும் பேசப்போகிறோம். வந்தது மாதிரியே தெரியவில்லை, ஒரு மாதம் ஓடிவிட்டதே, நுழைந்தது மாதிரி தெரிந்தது, முதல் தராவி முதல் நோன்பு நோற்றது மாதிரி தெரிந்தது, 30 நாள் ஓடிவிட்டதே என்று. எப்படியும் ரமதான் நம்மை விட்டு வேகமாக வெளியேறிவிடும். இந்த புனிதமான ரமதானில் நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் நமக்கு முன்னால் நிற்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. கண்ணியமான ரமதானை பற்றி அருமை நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள்: கத் ஜாஅக்கும் ஷஹ்ரு ரமதான், உங்களிடத்திலே ரமதான் மாதம் வரப்போகிறது. ரம்ஜான் வர்றதுக்கு முன்னாடியே, நோன்பினுடைய இந்த மாதம் வருவதற்கு முன்பாகவே பெருமானார் சஹாபாக்களை ஊக்கப்படுத்தினாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, யாரும் இதை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. பகலும் இரவும் பாக்கியமான நாட்கள், பாக்கியமான இரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஊக்கப்படுத்தும் விதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: கத் ஜாஅக்கும் ஷஹ்ரு ரமதான், உங்களிடத்திலே ரமதான் வரப்போகிறது. அது சாதாரண மாதம் அல்ல, ஷஹ்ரு முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம். நம்ம எல்லாருமே பரக்கத்து இன்னைக்கு ஆசைப்படுறோம், எல்லாத்துலேயுமே பரக்கத்து வேணும்னு நினைக்கிறோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த மாதத்தில் நிறைவான பரக்கத்து இருக்கிறது, எல்லாவற்றிலும் பரக்கத்து இருக்கிறது. இபாதத்தில் பரக்கத், நம்முடைய பகல் நேரத்திலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்தான், நம்முடைய உணவிலே, நம்முடைய வருமானங்களிலே, ஏன் சொல்ல போனால் இரவில்
6 மணி நேரம் முதல் 8 மணி நேரம் வரை தூங்கி பழக்கப்பட்ட நமக்கு கூட இந்த மாதத்தில் அதனுடைய நேரம் கொஞ்சம் குறைந்தாலும் கிடைக்க வேண்டிய அந்த ஊக்கமும் அந்த உறக்கத்தின் வழியாக கிடைக்க வேண்டிய சுறுசுறுப்பும் நமக்கு கிடைக்கத்தான் செய்கிறது. காரணம், அந்த இரவில் வைத்திருக்கக்கூடிய பரக்கத். எல்லா விதமான பரக்கத்தையும் அல்லாஹ் இதிலே வைத்தான் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், ஒரே ஒரு ராத்திரி, அந்த ஒரு ராத்திரி 1000 மாதங்களை விட சிறந்த ராத்திரி என்று அல்லாஹ் சொல்கிறான். 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக ஒரு இரவை இந்த ரமதானில் தான் நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது பரக்கத்தான மாதம் என்பதினால்தான் இந்த மாதத்தில் சொர்க்க வாதல்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது பரக்கத்தான மாதம் என்பதினால்தான் இந்த மாதத்திலே நரகத்தின் வாதல்கள் எல்லாம் மூடப்படுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது பரக்கத்தான மாதம் என்பதினால்தான் ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது பரக்கத்தான மாதம் என்பதினால்தான் நாம் செய்யக்கூடிய நஃபிலுக்கு கூட ஃபரலின் அந்தஸ்தை அல்லாஹ் தருகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நஃபில் தொழுகிறோம், பள்ளிவாசலுக்குள்ளே வந்தவுடன் தஹியத்துல் மஸ்ஜித், உட்கார்றதுக்கு முன்னாடி 2 ரக்காயத் ஒருத்தர் தொழுதாரு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தஹியத்துல் மஸ்ஜிதுக்கான நன்மையை பற்றி பேசினார்கள். ஃபரதுக்கான ஈக்குவலான நன்மையை அல்லாஹ் அதற்கு தருவான். ஒருவர் இஷ்ராக் தொழுகிறார், ஒருவர் துஹா தொழுகிறார், மக்ரிப் நேரத்துக்கு பின்னால் தொழக்கூடிய சலாத்துல் அவ்வாபின் ஒருத்தர் தொழுகிறார். இப்படி ஃபரலான தொழுகை அல்லாத இதர தொழுகைகள், நஃபிலான தொழுகைகளுக்கெல்லாம், நஃபிலான வணக்கங்களுக்கெல்லாம் ஃபரலின் அந்தஸ்தை தருவதற்கு காரணம் இது பரக்கத்தான மாதம். சரி, நஃபிலுக்கு ஃபரலின் அந்தஸ்து என்றால் ஃபரலுக்கு என்ன அந்தஸ்து? ரசூல் சொன்னார்கள், ஒரு ஃபரலுக்கு 70 ஃபரலின் அந்தஸ்தை அல்லாஹ் தருவான். ஒரு ஃபரலை ஒருவர் நிறைவேற்றினால் 70 ஃபரலுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை அல்லாஹ் தருவான். ஒரு லுஹர் ஒருவர் இந்த ரமதானில் தொழுதால் 70 லுஹர் தொழுத அளவிற்கு உண்டான நன்மை அல்லாஹ் தருவான். ஒரு ஃபஜரை இந்த ரமதானிலே ஒருவர் தொழுதால் 70 ஃபஜரை தொழுத அளவுக்கு உண்டான நன்மையை தருவான். இது பரக்கத்தான மாதம் என்பதினால்தான் அல்லாஹ் இப்படியான கூடுதலான சிறப்புகளையும் கூடுதலான நன்மைகளையும் கூடுதலான பாக்கியங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, பரக்கத்தான மாதத்தை நாம் அடைந்து விட்டோம். இன்றைய நாள் 2ஆம் நாள் நோன்பை நோற்றிருக்கிறோம். நம் வாழ்நாள் முழுக்க நமக்கு பரக்கத் வேண்டும். யாரும் அதிலே விதிவிலக்கு கிடையாது. எனக்கு இந்த ஒரு மாதம் மட்டும் போதும், மற்ற நாட்களில் பார்த்து கொள்ளலாம் என்று யாரும் நம்மிலே சொல்வது கிடையாது. குர்ஆனின் ஒளியில், ஹதீஸின் ஒளியில் வாழ்நாள் முழுவதும் பரக்கத்தை பெறுவதற்கான 3 முக்கிய விஷயங்களை நான் இன்றைக்கு உங்களிடத்திலே பேசப் போகிறேன். இந்த 3 முக்கிய விஷயங்களை ரமதானில் கூடுதலாக செய்ய வேண்டும், இதர நாட்களிலேயும் பின்பற்ற வேண்டும். ரமதானில் செய்தால் இரட்டிப்பான பரக்கத்தை அல்லாஹ் தருவான். இதர நாட்களில் செய்தால் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்து விடுவான். 3 விஷயங்கள். முதல் விஷயம் என்ன? ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ். அல்லாஹ் நம்மை இறையச்சத்தோடு வாழும்படி உபதேசிக்கிறான். இறையச்சமிக்க வாழ்க்கை இருக்கிறதே, அது பரக்கத்திற்கான அறிகுறி. தக்வாவுடைய வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும். தக்வாவுடைய வாழ்க்கை என்றால் 3 முக்கிய அம்சம் அதிலே இருக்க வேண்டும். இறையச்சம் மிக்க வாழ்க்கை ஒருவர் வாழ விரும்புகிறார் என்றால் அதிலே 3 முக்கிய அம்சம் இருக்க வேண்டும். முதல் அம்சம் என்ன? ஹராமை அவர் தவிர்ந்திருக்க வேண்டும். ஹராமான வழியில் எந்த விதமான தொடர்பும் அவருக்கு இருக்கக்கூடாது. அவரின் உணவில், அவருடைய தொழிலில், அவர் செய்யக்கூடிய வியாபார தலங்களில், அவர் தொடர்பு வைத்திருக்கக்கூடிய இடங்களில், அவர் பார்வையில், அவருடைய பிடியில், அவருடைய நடையில் எதிலும் ஹராம் தொடர்பு படுத்தக்கூடாது. இது தக்வாவுக்கான முதல் அம்சம். ஒருவர் தொழுகிறார், நான் முத்தகி தக்குவாவாக இருக்கிறேன், ஆனால் இன்ட்ரெஸ்ட்லாம் வாங்கி தான் செய்வேன், என்ன பண்ணுறது, லோன்லாம் போட தான் செஞ்சுருக்கேன், என்ன பண்ணுறது என்று ஒருவர் சொன்னால் அவருடைய தக்குவாவிலே கேள்விக்குறி இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது என்று பொருள். தக்குவாவின் முதல் அடையாளம் ஹராமை அவர் பேணி வாழ்வார், ஹராமை தவிர்ந்து வாழ்வார். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்தின் தோழர்களில் ஒருவர், மிக முக்கியமான சஹாபி. நபிகளிடத்திலே வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் எப்பொழுது துவா செய்தாலும் என்னுடைய துவா உடனேயே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆசை இருக்கிறது.
கேட்கும் நேரமெல்லாம் அல்லாஹ் கொடுக்க வேண்டும், இல்லை என்ற நிலையே வரக்கூடாது. கேட்ட உடனேயே பதில் கிடைக்க வேண்டும், தாமதமெல்லாம் ஆகக்கூடாது. என் கோரிக்கைகள் உடனுக்குடன் நிறைவேற்றப்பட வேண்டும். எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது. சாத் இப்னு அபி வக்காஸ் கேட்டார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதிப் மத்அமக், உங்கள் உணவை, உங்கள் வாழ்வாதாரத்தை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். உங்கள் வாழ்வாதாரத்தின் வழி தூய்மையாக இருக்கட்டும், அங்கே ஹராம் கலந்து விட வேண்டாம். தூய்மைக்கு பதில் அல்லாஹ் கொடுப்பது ரொம்பவும் சீக்கிரமாக கொடுப்பான், தாமதப்படுத்த மாட்டான். உங்களை காக்க வைக்க மாட்டான், உங்களை நிந்திக்க மாட்டான். நீங்கள் கேட்டால் உங்கள் கோரிக்கை உடனுக்குடனாக நிறைவேற்றப்படும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஹராமை தவிர்த்து தூய்மையான வழியில் உங்கள் பொருளீட்டல், உங்கள் வாழ்வாதாரத்தின் பெருக்கம் இருக்கட்டும். அப்ப தக்வாவுக்கான முதல் அம்சம் ஹராமை தவிர்தல். இரண்டாவது அம்சம் என்ன? நான் என்னை பார்த்து முத்தகி என்று சொல்ல வேண்டும், நான் தக்குவாதாரி என்று சொல்ல வேண்டும். என்னை பார்த்து என்னிடத்தில் இரண்டாவது அம்சமாக என்ன இருக்க வேண்டும் தெரியுமா? ஃபரலான விஷயங்களை பேணி பாதுகாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். என் மீது கடமையான விஷயங்களை மிகச்சரியாக நிறைவேற்றக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நான் தக்குவாதாரியாக இருக்கலாம். பீர் ஜுல்ஃபிகார் நக்ஷபந்தி என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த மார்க்க மேதை, பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர். சமீபத்தில் தான் அவர் உலகை விட்டு மறைந்தார். அல்லாஹ் அவருடைய மன்னரையை விசாலமாக்கட்டுமாக. சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஆளுமையும் மக்களை ஈர்க்கக்கூடிய கல்வி ஞானத்தையும் ஆற்றலையும் அல்லாஹ் அவருக்கு வழங்கியிருந்தார். அவரிடத்திலே ஒரு பெண்மணி கேட்டார்களாம், என் வீட்டுக்காரர் மாதம் எனக்கு 2500 ரூபா காசு தர்றாரு, ஆனால் எனக்கு பத்த மாட்டேங்குது. மாதம் எனக்கு 2500 ரூபாய் எனக்கு தொகை கொடுத்தாலும் எனக்கு போதவில்லை. இதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள். ஒன்று அவரை கூட்டி கொடுக்க சொல்லுங்கள் அதிகமாச்சு, அல்லது என்ன பண்ணுறது வழி சொல்லுங்கன்னு சொன்னார். பீர் ஜுல்ஃபிகார் நக்ஷபந்தி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்களாம், தொழுகையில் எப்படி கவனமாக இருக்கிறீங்க நீங்கன்னு கேட்டாங்களாம். 5 நேர ஃபரலான தொழுகையில் சரியாக இருக்கீங்களான்னு கேட்டாங்க. அந்த அம்மா கேட்டது காசு பத்தலை, இவங்க மடக்கி கேட்குறாங்க ஃபரலான தொழுகையெல்லாம் சரியாக இருக்கீங்களான்னு. அந்த மாதிரி சொன்னாங்க, தொழுவேன், நேரம் கிடச்சா தொழுவேன், சில நேரத்தில் மிஸ் ஆயிரும், சில நேரத்தில் கலாவாகி போயிடும், சில நேரத்தில் அதை தவற விட்டுருவேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அப்படி போயிடும். சொன்னாங்களாம், முதல்ல ஃபரலான தொழுகையை நீங்கள் கவனம் எடுங்கள், சரியா இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். இந்த பெண்மணி போனார்கள். 3 மாதம் கழித்து மறுபடியும் பீர் ஜுல்ஃபிகார் நக்ஷபந்தி இடத்திலே வந்தார்கள். வந்தவங்க சொன்னாங்களாம், மாஷா அல்லாஹ், நீங்கள் சொன்னதிலிருந்து ஃபரலான கடமைகளிலே நான் சரியாக இருக்கிறேன். இப்பொழுது எனக்கு என் வீட்டுக்காரர் கொடுக்கக்கூடிய தொகையில் 500 ரூபாய் தான் செலவாகிறது, அதுவே எனக்கு போதுமாகி கொண்டிருக்கிறது. மிச்சம் 2000 ரூபாய் எனக்கு மிச்சப்பட்டிருக்கிறது. 500 ரூபாய் தான் எனக்கு தேவையாக இருக்கிறது ஒரு நாளைக்கு, அதுவே அதை கொண்டு போதுமாக்கி கொள்கிறேன். அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்து விட்டான் என்று அந்த பெண்மணி சொன்னாங்களாம். அன்பர்களே, இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தக்வா என்றால் வெளிரங்க தோற்றம் இல்லை, தாடியோ நீண்ட அங்கியோ வெள்ளை உடையோ அல்லது இஸ்லாமிய மயமாக்கப்பட்ட தோற்றமோ கிடையாது. தக்வா என்றால் ஃபரலான விஷயங்களை சரிவர நிறைவேற்ற வேண்டும். இது 2வது அம்சம் தக்வாவுக்கு. 3வது அம்சம் என்ன தெரியுமா? உண்மையாக வாழ வேண்டும், போலியாக வாழக்கூடாது. என்னைக்கு நான் என் படைச்சவனுக்கு உண்மையாக இருக்கணும். நான் ஏன் போலியாக வாழணும்? நான் ஏன் அடுத்தவங்களுக்காண்டி வாழணும்? நான் ஏன் அடுத்தவங்களுக்காண்டி கொடுக்கணும்? அடுத்தவங்க பார்க்குறான்றதுக்காண்டி நான் ஏன் இப்படி நடந்துக்கணும்? நான் ஏன் அடுத்தவருக்காக வேண்டி யோசிக்க வேண்டும்? அவர் பார்த்தா இப்படி நடத்துக்குவாரோ, இவர் பார்த்தா இப்படி நினச்சிக்குவாரோ, அவர் இந்த மாதிரி கருத்து சொல்லிடுவாரோ, இவர் இந்த மாதிரி கருத்து சொல்லிடுவாரோ என்று ஏன் நான் எனக்கு நானே என்னை ஏமாற்றி கொண்டு போலியாக வாழ வேண்டும்? உண்மையாக வாழ வேண்டும். அதுதான் தக்வாவுக்கான அடையாளம். உண்மையான வாழ்க்கை ஒருவர் மேற்கொண்டால் அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்வான், அவருக்கு பரக்கத் செய்வான் அல்லாஹ். ஜாபிர் இப்னு அப்துல்லா என்று ஒரு சஹாபி, ஹந்தக் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே சஹாபாக்கள் கடுமையான பசி, வயிற்றுல கல்லை கட்டிட்டு குழி தோண்டினாங்க. ஹந்தக்னாலே அகல், பெரிய குழியை தோண்டி எதிரிகளை எதிர்த்தாங்க. வயிற்றுல கல்லை கட்டியிருக்காங்க. இவர் பார்த்தாரு, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரொம்ப பெரிய பணக்காரலாம் கிடையாது, ரொம்ப பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது, ஒரு சராசரி குடும்பம் தான். இவர் உள்ளத்திலே ஒரு இரக்கம் பிறந்தது. ஏன், நான் நபியும் கல் கட்டியிருக்காங்க, சஹாபாக்களும் பசியா இருக்காங்க,
ஒரு 4-5 பேத்துக்கு நம்ம வீட்டில் நமக்குன்னு வச்சிருந்த உணவை எடுத்து கொடுக்கலாமே, அவங்களுக்கு சாப்பாடு தந்து பசியை போக்கலாமே அப்படின்னு நினச்சி மனைவிட்ட போய் இந்த தகவலை சொல்லி அந்த அம்மாவும் தாராளமாக செய்யலாம், இதில் நான் தடையாக இருக்க மாட்டேன், நமக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, மார்க்கத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நாம் கொடுப்பது மகத்தான சேவை, தாராளமாக ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லி ஒரு 5 பேரை கூட்டு வாங்கன்றாங்க. இவர் ஓடோடி போகிறார். அவருடைய உள்ளத்திலே உண்மை இருந்தது, தெளிவு இருந்தது, ஏதாவது கொடுக்க வேண்டும், நம்மால் ஆனதை கொடுக்க வேண்டும். இந்த பங்கிலே உடலால் மட்டுமல்ல பொருளாலும் நமக்கு பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ரசூலுல்லாஹ்வோட காதில் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், ஒரு 5 பேருக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு தயாராக இருக்குது, நீங்களும் ஒரு 4 பேரும் சேர்ந்து வந்துடுங்கன்னு. ஜாபிர் ரலியல்லாஹு சொன்னவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த ஒரு மேட்டில் போய் ஏறினு சொன்னாங்களாம், யா அஹ்ல ஹந்தக், ஹந்தக் வாசிகளே, யாரெல்லாம் குழி தோன்றீங்களோ எல்லாரும் வாங்க, ஜாபிர் நமக்கு வீட்டில் விருந்து வச்சிருக்காருன்னா. தூக்கி வாரி போட்டுடுச்சு ஜாபிர் ரலியல்லாஹு. என்னடா இது 4 பேரை கூப்பிட்டா, ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கூப்பிட்றாங்களா. கிட்டத்தட்ட 800 பேர் இருந்தாங்க அன்னைக்கு, 800 பேருக்கு அதிகமாக இருந்தாங்க. ஓடி போனார் வீட்டுக்கு ஜாபிர் ரலியல்லாஹு. தன் மனைவியிடத்திலே சொன்னார், எல்லாரும் வர்றாங்க. அந்த அம்மா பதட்டப்படவே இல்லை. நம்ம வீட்டு அம்மாவாக இருந்தால் பதட்டம் இல்லை, பல பாத்திரங்கள் உருண்டு போயிருக்கும் இல்லையா. பதட்டம் இல்லாமல் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட செய்தியை சொல்லிட்டீங்களா, 4 பேர்த்துக்கு தான் தயாருன்னு சொல்லிட்டீங்களா. சொல்லிட்டேன். ஓ, அதுக்கு தாண்டி ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டு வராங்கன்னா ஏதோ ஒரு அற்புதம் இங்கே நடக்க போகிறது என்று அந்த அம்மா சொன்னாங்க. வரலாறு சொல்லுகிறது, 4 பேருக்கு தேவையான உணவு தான் அங்கே இருந்தது. ஆனால் அல்லாஹுவின் தூதருடைய வருகை, ஜாபிர் ரலியல்லாஹுடைய உள்ளத்தில் இருந்த உண்மை, அவர்களிடத்தில் இருந்த உண்மையான தியாகம் அல்லாஹ் கபூல் செய்தான். 800 பேர்த்துக்கும் அந்த உணவு போதுமானதாக மாறியது. எல்லாரும் வயிறார சாப்பிட்டார்கள். நான் நிறைய சாப்பிட்டு விட்டால் அடுத்தவருக்கு கொடை கம்மியாகி போயிடுமே என்ற எண்ணமெல்லாம் இல்லை. எல்லாரும் வயிறார திருப்தியாக சாப்பிட்டு விட்டு சென்றார்கள். இங்கே நமக்கு என்ன பாடம் கிடைக்கிறது என்றால், நாம் உண்மையாக இருந்தால், போலியான வாழ்க்கை வாழாமல் இருந்தால் அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்வான். உண்மையாக வாழ்ந்தால், தொழிலில் நேர்மையாக இருந்தால், உண்மையை பேசினால், உண்மையாளர்களோடு சேர்ந்திருந்தால் நமக்கு கிடைப்பது கொஞ்சமாக இருந்தாலும் அல்லாஹ் நிறைந்த பரக்கத்தை தந்து விடுவான். அப்ப தக்வா என்றால் 3 அம்சம் இருக்க வேண்டும். முதலில் ஹராமை விலகி வாழ வேண்டும். 2வது கடமையான விஷயங்களை சரிவர நிறைவேற்ற வேண்டும். 3வது உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த 3ம் சேர்ந்ததுதான் தக்வா. இப்ப பரக்கத்திற்கான வழி, முதல் வழி தக்வாவோடு வாழுங்கள் மார்க்கம் சொல்கிறது. 2வது வழி என்ன? சதகா கொடுங்கள், தான தர்மங்கள் கொடுங்கள். கொடுப்பதின் வழியாக அல்லாஹ் உங்களுக்கு அதிகரிக்க செய்வான். கொடுப்பதின் வழியாக அல்லாஹ் உங்களுக்கு அதிகரிக்க செய்வான். அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு. அல்லாஹ்விற்காக அவனுடைய பாதையில் நீங்கள் என்ன செய்தாலும், என்ன கொடுத்தாலும் அவன் உங்களுக்கு பகரம் தருவான், திருப்பி தருவான் அர்த்தம். நீங்க என்ன கொடுத்தாலும் திருப்பி தருவான். அது நெல் குண்டுமணி அளவுக்கு நெல் கொடுத்தாலும் சரிதான். ஒரு கடுகு அளவு நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை அர்ப்பணித்தாலும் சரிதான், அதற்கு பகரம் அல்லாஹ் தருவான். நாம் ஒருவரிடத்திலே கைமாற்று வாங்கினால் திருப்பி அதையே தான் கொடுப்போம். ஆனால் அல்லாஹ் நம்மிடத்திலே திருப்பி அதையே தரமாட்டான், பரக்கத்தாக தருவான். அவனுக்காக நீங்கள் வழங்கினால் அவன் உங்களுக்கு திருப்பி தரும் பொழுது அந்த திருப்பி தருதல் என்பது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரக்கூடிய விதமாக அமைந்திருக்கும். அன்பர்களே, பரக்கத்திற்காக 2வது வழியை மார்க்கம் சொல்கிறது, கொடுங்கள். மா நகசத் சதக்கத்தும் மின் மாலின். ஒருவர் சதக்கா செய்கிறார், தான தர்மங்களை வழங்குகிறார், அவருடைய பொருளாதாரத்தில் ஏதாவது குறை ஏற்படுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குறையாது. ஆனா உள்ளபடியே குறைகிற மாதிரி தெரியும். 10 ரூபாயில் 5 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டா 5 ரூபா குறைஞ்சு போச்சேன்னு நினைப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது குறை கிடையாது. அந்த 5 ரூபாய் நீங்கள் கொடுத்தீர்கள் அல்லவா, 500 ரூபாய்க்கான வழியை அது ஏற்படுத்த போகிறது. 1000 ரூபாயில் 100 ரூபாயை எடுத்து ஒருவர் வழங்குகிறார், உள்ளபடியே பார்த்தால் 100 குறைந்து 900 மாறிவிட்டது. ஆனால் உள்ளபடியே அது குறை கிடையாது. அந்த 100 1000 உங்களுக்கு பெருக போகிறது. அந்த 100 வழியாக உங்களுக்கு அது 10,000 மாறி வரப்போகிறது என்று மார்க்கம் சொல்கிறது. அன்பான சகோதரர்களே, ஏழைகளுக்கு உதவ வேண்டும், கொடுக்க வேண்டும். கொடுப்பதை மறைமுகமாக கொடுக்க வேண்டும். கொடுப்பதிலேயே சிறந்த கொடை எது? மறைமுகமாக வழங்குவது.
யாருக்கும் தெரியாமல் கொடுப்பது. நம்மிலே பலருக்கு எண்ணம் நாம் கொடுப்பது பிறருக்கு தெரிய வேண்டும் என்று. உள்ளபடியே அந்த எண்ணத்தில் உண்மை இருந்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். சிலருக்கு உள்ளத்தில் இப்படி எண்ணம் உண்டு, என்ன நம்ம கொடுக்கறதுனாலையாவது 4 பேர் பார்த்து 4 பேர் உதவி செய்யட்டுமே, முதல்ல நம்ம செய்வோம், இதை பார்த்து 4 பேர் வரட்டும் பின்னாடி அப்படின்ற எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்துக்கு அல்லாஹ் நிச்சயம் கூலி கொடுப்பான். இந்த எண்ணம் இல்லாமல் நான் கொடுக்கிறேன், எல்லாரும் பார்க்குறோம், இவர் தாங்க ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு, எல்லாம் தெரியும், இவர் தாங்க முந்தி நிற்கிறாரு, இவர் தாங்க கொடுக்கறதுல முன்னாடி நிற்கிறாரு அப்படின்னு எல்லாரும் பெருமைப்பட்டு பேச வேண்டும் என்ற எண்ணப்பாடு இருந்து போனால் அவர் லட்சம் அல்ல கோடிகள் கொடுத்தாலும் ஒரு புண்ணியமும் கிடையாது. கொடுப்பதில் சிறந்த கொடை எது? யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக கொடுப்பது. நேரடியாக தொடர்பு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், டைரக்ட் கனெக்ஷன் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஹசன் ரலியல்லாஹுனுடைய மகனார் அலி ரலியல்லாஹுடைய பேரப்பிள்ளையில் ஒருத்தர், அவங்க பேர் ஜெயினுல் ஆபிதீன் என்று அவருடைய வரலாற்றிலே இப்படி சிறப்பு பெயரோடு அறியப்படுகிறார். அவர் என்ன செய்வாராமா, டெய்லி ராத்திரி ஏழை எளிய மக்களை எல்லாம் பகல்லையே கண்டெடுத்து ராத்திரி நேரத்திலே உணவு, மாவு, தானியங்கள், மளிகை பொருட்கள் எல்லாத்தையும் சாக்களை போட்டு கெட்டி தோல்ல தூக்கி வச்சு ராத்திரி ஆள் அரவம் இல்லாத சமயத்தில் கொண்டு போய் அந்த குறிப்பிட்ட வீட்டினுடைய வாசல்ல வச்சுட்டு வந்துடுவார். யாரு என்ன ஏது கதவை தட்டுறதில்லை, எதையும் சொல்றதில்லை. காலையில் எந்திரிச்சு பார்த்தா குறிப்பிட்ட அந்த ஏழை எளிய மக்களின் வீட்டுக்கு முன்னால் உணவு பொருட்கள் எல்லாம் பாக்கெட்டாக குவியல் செய்து வைக்கப்பட்டிருக்கும். யாரு கொடுத்தான்னு ஒரே பேச்சா இருக்கும். ஆனால் யாருக்குமே கடைசி வரை தெரியாது. இப்படி போச்சு ரொம்ப காலம், ரொம்ப வருடங்கள். ஒரு நாள் ஜெயினுல் ஆபிதீன் ரஹிமஹுல்லா இறந்து போனார்கள். இறந்ததற்கு பின்னால் எல்லோரும் நம்மை குளிப்பாட்டுவார்கள் இல்லையா? குளிப்பாட்டித்தான் கஃன் செய்கிறோம். அப்படி குளிப்பாட்டும் பொழுது அவருடைய உடலிலே, அவருடைய தோல் பக்கத்திலே நல்ல காய்ப்பு தன்மையோடு அந்த வடு இருந்தது. நல்ல வெயிட்டை தூக்கி 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 வச்சா எப்படி காய்ச்சி போய் இருக்குமோ அந்த மாதிரியான வடு இருந்தது. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம், இத்தனை நாள் தோல்ல தூக்கி வச்சு மூட்டையை சுமந்து கொண்டு போய் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தவங்க இவங்க தான் அப்படின்னு. அவர் இறந்ததற்கு பிறகு மறுநாளில் இருந்து அந்த உதவி போய் கொண்டிருந்த மக்களுக்கு போகவில்லை. அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, இறந்தவர் தான் யாருக்கும் தெரியாமல் கொடுத்திருக்கிறார். யாருக்கும் தெரியாமல் கொடுக்கக்கூடிய அந்த கொடை இருக்கிறது அல்லாஹ்விற்கு ரொம்பவும் பிடிக்கும். உண்மையான சதகா என்றால் என்ன? யாருக்கும் தெரியாமல் கொடுப்பது. பரக்கத் என்பதை அல்லாஹ் ரகசியத்தில் வைத்திருக்கிறான். ரகசியமாக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் அதிலே பரக்கத்தை கொடுப்பான். அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிந்த காரியம் என்று நம்பிலே ஒவ்வொருவருக்கும் ஒன்று இருக்க வேண்டும். என் மனைவிக்கு தெரியக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது, என்னோடே கூட அறையக்கூடிய சுத்தக்கூடிய நண்பருக்கு தெரியக்கூடாது, என் குடும்பத்தினர்கள் தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கும் என்னை படைத்தவனுக்கு மட்டுமே தெரிய வேண்டும். அப்படி ஒரு விஷயம் நம் எல்லோரிடத்திலும் கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும். அப்படி இருந்தால் ரகசியமான ஒரு அமல் நமக்கும் அல்லாஹ்விற்கும் மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அப்படி இருந்தால் அதை விட வெயிட்டான அமல் அல்லாஹ்விடத்தில் வேறு எதுவும் இல்லை. அதை விட கனமான அமல் அல்லாஹ்விடத்தில் வேறு எதுவும் இல்லை. எனவே கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதே போன்று கொடுப்பதை ரகசியமாக கொடுக்க வேண்டும். உறவுகளுக்கு கொடுக்க வேண்டும், உறவுகளுக்கு கொடுக்க வேண்டும். இரட்டிப்பான நன்மை கிடைக்கும். உங்கள் சொந்தங்களுக்கு நீங்கள் வாரி இறைக்கும் பொழுது, அள்ளித்தரும் பொழுது அல்லாஹ் சொந்தத்தை அரவணைத்த நன்மையும் தருவான், கொடுத்த நன்மையும் தருவான் இல்லையா? இது இரண்டாவது. இப்ப பரக்கத்தான வாழ்க்கைக்கு முதல் விஷயம் தக்வாவை பேண வேண்டும். அதிலே 3 அம்சம் சொன்னேன். இரண்டாவது விஷயம் சதக்கா செய்ய வேண்டும். அதிலும் 3 அம்சம் சொல்லியிருக்கிறேன். ஏழைகளுக்கு வழங்குதல், கொடுப்பதை ரகசியமாக கொடுத்தல், உறவுகளுக்கு கொடுத்தல். மூன்றாவது அம்சம் என்ன? திருக்குரான் ஷரீஃபை ஓத வேண்டும். திருக்குரான் ஷரீஃபை ஓத வேண்டும். குரான் ஷரீஃப் ஓதுவது வாழ்க்கையில் பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சம்பிரதாய வேதம் அல்ல குரான். என்றைக்காவது ஓதிவிட்டு மூடி வைத்து விட்டு போய்விடலாம். ஒரு வீடு கட்டினால் குரான் ஓதுவது, நல்லது கெட்டது என்றால் ஒரு குரானை ஓதிக்கொள்வது, தேவைப்பட்டால் ஓதிக்கொள்வது, அப்படியாக சம்பிரதாயத்திற்குரிய வேதம் அல்ல. குறிப்பிட்ட நேரங்கள் மட்டும் எடுத்து கண்ணில் ஒத்து வைத்துக் கொள்ளக்கூடிய வேதம் அல்ல. காலம் முழுவதும் ஓதப்பட வேண்டிய வேதம். குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தில் அதிகப்படியான கவனத்தோடு அக்கறையோடு ஓதப்பட வேண்டும் வேதம் அல் குரான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குரானிலே சொல்கிறான், ஹாதா திக்ரும் முபாரக்குன் அன்ஸல்னா,
தன் வேதத்தை பற்றி சொல்கிறான், இது பரக்கத்தான வேதம், இந்த பரக்கத்தான வேதத்தை நான் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பரக்கத்தான வேதம் என்று அல்லாஹ்வின் அருள் வாக்கு சொல்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா தஜஅலு புயூதக்கும் மகாபிரா, உங்கள் வீடுகளை கபருக்குழிகளாக நீங்கள் மாற்றி விடாதீர்கள். அப்படின்னா என்னது அர்த்தம்? எந்த வீட்டில் குர்ஆன் ஓதலையோ அந்த வீடு கபிரிஸ்தானுக்கு சமமானதுன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். நீங்களும் நானும் கேள்வி கேட்கணும், என் வீடு வீடா அல்லது கபருக்குழியா? என் வீட்டில் குர்ஆன் ஓதப்பட்டது என்றால் அது வீடு. என் வீட்டில் குர்ஆன் ஓதுவதற்கு கவனம் இல்லை, குர்ஆனை கையில் எடுப்பதில்லை, எல்லாம் அலமாரியில் அலங்காரத்தோடு பொருட்களாக சேர்ந்து இருக்கிறது, அவ்வளவுதான். என் வீட்டிலும் குர்ஆன் இருக்கிறது, என் வீட்டிலும் ரேகால் இருக்கிறது, என் வீட்டிலும் குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அது வீடு வீடல்ல, கபர். அல்லாஹ்வின் ரசூலின் வார்த்தையில் சொன்னார், லா தஜஅலு புயூதக்கும் மகாபிரா, உங்கள் வீடை கபருக்குழியாக மாற்றாதீர்கள். ஃபஇன்னல் பைத்த அல்லதி யுக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா யன்ஃபிர்ரு மின்ஹு ஷைத்தான், எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படுமோ, குறிப்பாக பக்ரா சூரா எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுக்குள்ளே ஷைத்தான் இருக்க மாட்டான், விரண்டு ஓடி விடுவான். அப்படின்னா அதுக்கு நேர ஆப்போசிட் கருத்து என்ன? குர்ஆன் ஓதப்படாத வீட்டில் ஷைத்தான் தான் உட்கார்ந்துருக்கிறான், அவன் தான் அங்கே ஆட்சி செய்கிறான், அவன் தான் ஆட்டி படைக்கிறான், அவன் தான் சண்டைக்கு காரணம், அவன் தான் குழப்பங்களுக்கு காரணம், அவன் தான் ஃபித்னாக்களுக்கு காரணம், அவன் தான் நிம்மதியின்மைக்கு காரணம். விளங்கணும், வெளியிருந்து வருதுன்னு நினைக்க வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது எல்லாம். அப்ப குர்ஆன் ஓதப்பட வேண்டும். அல்லாஹ்வின் அருள் வாக்கு சொல்லுகிறது, பரக்கத்தான வேதம். அருமை நாயகம் சொன்னார்கள், உங்கள் வீடுகளில் குர்ஆன் ஓதப்படவில்லை என்றால் அந்த வீடு கபருக்கு சமம் என்றார்கள் பெருமானார். அன்பர்களே, குர்ஆன் ஓத வேண்டும், அது பரக்கத்திற்கான வழி. ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் மிக முக்கியமான சஹாபி, கல்வி ஞானத்தை நிறைவாக அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். குர்ஆனை ஓத வேண்டும் என்றால் இந்த இப்னு மஸ்ஊத் ஓதுற மாதிரி ஓதுங்க, அப்படிதான் எனக்கு அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக வஹியை கொடுத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹுடைய காலத்தில் இப்னு மஸ்ஊத் ரொம்ப கடைசி நிலையில் ஆகிட்டாங்க, உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மீது இறக்கப்பட்டு போய் விசாரிச்சுட்டு, சரி உங்களுக்கு நிறைய பெண் மக்கள்லாம் இருக்கிறாங்க, நிறைய பெண் பிள்ளைக்கு தகப்பன் நீங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறோம், கவர்மெண்ட் ரீதியாக எங்களுடைய அரசாங்க ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பப்படுறோம், சொல்லுங்க என்ன செய்யலாம்? பைத்துல் மால்லேருந்து மாதாந்திரம் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான வீட்டு உபகரணங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்துட்றோம், அல்லது ஏதாவது தொகையை கொடுத்துட்றோம், செஞ்சுக்கலாமா? நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு தக்தீரில் இது மரணத்திற்கான அறிகுறி என்று வைத்தாலும் நீங்கள் போனதற்கு பிறகு உங்கள் குடும்பம் ஒன்றும் சிதைந்து விடாது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நிம்மதியாக இருங்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு வேண்டான்னாங்க, கவர்மெண்டினுடைய சலுகை எனக்கு வேண்டாம், நீங்கள் கொடுத்து என் கண்ணுக்கு பின்னாடி அதை கொண்டு தான் என் குடும்பம் வாழணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. என்னங்க சொல்றீங்க? ஆமாம், ஏன் தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு நான் சூரா வாக்கியா கற்றுக் கொடுத்திருக்கிறேன், டெய்லி என் வீட்டில் சூரா வாக்கியா ஓதுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஅ சூரத்தல் வாக்கியா ஃபீ குல்லி லைலத்தின் லன் துஸிபுஹு ஃபாக அபதா, எந்த வீட்டில் தினசரி சூரா வாக்கியா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே வறுமை அந்த வீட்டு வாசலுக்கு கூட வராதுன்னாங்க ரசூலுல்லாஹ், ஏழ்மை அந்த வீட்டு வாசலுக்கு கூட வராதுன்னாங்க ரசூலுல்லாஹ். எனவே நான் வகத் அமர்து பனாதி ஐ யக்ரஅஹா குல்ல லைலா, என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன், எதை விட்டாலும் விடாட்டியும் குர்ஆன் ஓதுறதை விடக்கூடாது, குறிப்பாக டெய்லி சூரா வாக்கியா ஓதும். என் பிள்ளைங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. எனவே உங்கள் உதவியை கொண்டுதான் என் கண்ணுக்கு பின்னால் என் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை எனக்கு. நீங்கள் கேட்டது பெருந்தன்மை, அதை நான் என்னுடைய பெருந்தன்மையோடு நான் அதை மறுதலிக்கிறேன், வேண்டாம், நீங்கள் சென்று வரலாம் என்று சொன்னார்கள். வரலாறு சொல்லுகிறது, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய பிள்ளைகள் அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இல்லாத பொழுதே சிறப்பாக வாழ்ந்தார்கள், சிறந்த இடத்திலே உயர்ந்த இடத்திலே நிக்கா செய்து கொடுக்கப்பட்டார்கள், கண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அப்போ இங்க புரியுது, குர்ஆன் திலாவத்தின் மூலமாக அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான், குர்ஆனை ஓதுவதின் வழியாக அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான். வெறுமென்ன குர்ஆன் வீடுகளிலே அலமாரிகளில் இருந்தால் மட்டும் பரக்கத் கிடைக்காது, அதை கண்ணியமாக பட்டு துணியில் போர்த்தி வைத்தால் மட்டும் பரக்கத் கிடைக்காது, 2 நாளைக்கு ஒருக்க வெறுமென்ன எடுத்து கண்ணில் ஒத்தி கொண்டால் மட்டும் பரக்கத் கிடைக்காது, ஓத வேண்டும். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் அன்பர்களே, நான் சந்தூக்கில் படுக்கும் பொழுது எனக்கு என் ரப்பின் வேதத்தை ஓத தெரிந்திருக்க வேண்டும்.
நான் சந்தூக்குள்ளே கஃனிட்டு உள்ளே போகும் பொழுது எனக்கு குர்ஆன் ஓத தெரியும் என்ற மன நிம்மதியோடு நான் உள்ளே படுத்திருக்க வேண்டும். குர்ஆன் ஓத தெரியாம என் பேச்சை நீ படிக்க கூட இல்லையா, நான் என்ன பேசியிருக்கேன்றீங்க, நீ வார்த்தையில உன் வார்த்தையால உன்னுடைய நாவால படிச்சு கூட பார்க்கலையா என்று நாளைக்கு என் ரப்பு கேட்டால் நான் எப்படி பதில் சொல்வேன் என்கின்ற வெட்க உணர்வு நமக்கு வேண்டும். அப்படி வந்துவிட்டால் நிச்சயமாக நாம் ஓதிவிடுவோம். எனவே அன்பர்களே, பரக்கத்தான மாதம் ரமதான். இந்த ரமதானிலும் நாம் இந்த 3 விஷயத்தை தொடர்ச்சியாக செய்ய முடியும். தக்குவாவோடு வாழ்வதற்கான மிகச்சிறப்பான நாட்கள் இந்த ரமதானுடைய நாட்கள் இல்லையா? அதே போன்று கொடுப்பதற்கான மிகச்சிறந்த நாட்கள் இந்த ரமதானுடைய நாட்கள். திருக்குரானை ஓதுவதற்கான மிகச்சிறப்பான நாட்கள் இந்த ரமதானுடைய நாட்கள். இதை இந்த ரமதானிலும் கூடுதலாக செய்வோம். தொடர்ந்து வரக்கூடிய இதர நாட்களிலும் அதிகமாக செய்வோம். ரமதானில் பெற்ற பரக்கத்தை வாழ்நாள் முழுவதும் பெறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.